உண்மையாகவே நன்றி சொல்லணும் கர்த்தருக்கு. என்னன்னா இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மளை நடத்தியிருக்கிறார். அந்த பாட்டில் சொல்கிற வார்த்தை என்னன்னா, பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தியே. அப்போ இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மளை போஷிச்சு நடத்தியிருக்கிறாரு. உண்மையாகவே நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ இந்த மாதம் அடுத்த மாதம்லாம் நிறைய தேங்க்ஸ் சொல்ல போகிறோம். ஆமென் சொல்லுங்களா. நிறைய தேவன் ரொம்ப விரும்புகிறார். நம்ம இது வரைக்கும் தேவனோட கூட இருக்கிற நெருக்கங்கள் தூரமாக போயிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு 45 நாள் இருக்குது, இந்த வருஷத்தை நம்ம முடிக்க போகிறோம். உண்மையாக நம்ம எவ்வளோ இந்த வருஷத்திற்கு வரப்போகிற வருஷத்துக்காக முன்கூட்டியே தேவனோட எவ்வளோ நெருங்கி நெருங்கி நம்மளை ஒப்பு கொடுக்குறோமோ, அதுதான் புதிய ஆண்டுக்கு நம்மளை ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமா கொண்டு போய் நிறுத்தமா. உண்மையாக நம்ம அதுக்காக தான் தேவனை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆமென் சொல்லுங்களா. உண்மையாக இயேசுப்பா ரொம்ப நல்லவர். பாருங்க, இப்போ கடலூர்லாம் நிறைய மழை, நிறைய இப்போ தமிழ்நாட்டில் பல இடத்துல இப்போ மழை பெஞ்சினா தாங்குது. ஆனால் நம்மளை துதிக்க, நம்மளை ஆண்டவரை மகிமைப்படுத்த நம்மளுக்கு பாருங்க நல்ல தருணத்தை அவர் கொடுத்துக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களா. மழையை ரொம்ப பேர் இன்னைக்கு மழை வந்துடும் சொல்லி ஜபம் பண்ணாதவங்க கூட நிறைய காயில் மழை கதிப்பல அப்படின்னு சொல்லலாம். இப்போ மழையே நிறுத்திக்கிறாரு. ஆமென் சொல்லுவோமா. அப்போ நம்ம இதை சொல்லி பாடணும். பிள்ளைகளை எங்களை மறக்காம இந்த ஆண்டு முழுவதும் போஷிச்சிங்களப்பா, இந்த ஆண்டு முழுவதும் பசி இல்லாத பட்னி இல்லாத எங்களை நடத்துனீங்களே. நான் சொல்லுவேன், ஆண்டவர் அறியாத தெரியாத இருக்கும் போது எவ்வளோ பட்னி பசியா இருந்திருப்பேன். அவர் எப்போ எனக்கு அவர் உண்மையாவே இயேசு என்னுடைய தெய்வமா எப்போ வந்தார ஏத்துக்கணும்னு அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் பார்த்தா ஒரு குறையும் இல்லை, ஒரு பட்னி இது வரைக்கும் போட்டதே இல்லை. ஆமென் சொல்லுங்களா. பசியா இருந்ததே இல்லை. நானே பசியா இருந்தா தான். ஆமென் ஆமென் சொல்லுங்க. பாடலாமா. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம், புது வாழ்வு. புது வாழ்வுன்னா என்னது சொல்லுங்க. இப்போ நான் என்னுடைய பழைய வாழ்வு பார்த்தா குடி, விபச்சாரம், கொலைவெறி எவ்வளோ சொல்லலாம். என்னை இதுமாரிலாம் பார்க்க முடியாது. எங்கள் பிள்ளைங்களே சொல்லுவாங்க, அந்த பழைய பாலை பார்த்தா மூஞ்சே நல்லா இருக்காது. அவ்வளோ ஒரு கோபக்காரனா, எரிச்சல்காரனா, கர்த்தருக்கு பிடிக்காது, ரொம்ப துன்மார்க்கமாக காணப்படுவேன். அது பழைய வாழ்க்கை. ஆனால் ஜீசஸ் வந்தவொடனே குழந்தைய போல மாத்திட்டாரு. ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. ஜீசஸ் எப்பவுமே நம்மளை மற்றவங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவங்கள சாட்சியா மாத்துற தெய்வம். ஆமென் சொல்லுங்களா. சொல்லுவோமா. புது வாழ்வு
தந்தவர். யார் யாருக்கு புது வாழ்வு தந்துக்கிறாரு? இன்னும் வந்துச்சா இல்லையா உங்களுக்கு புது வாழ்வு? புது வாழ்வுன்றது கல்யாணம் நினைக்க கூடாது. புது வாழ்வுன்றது நம்ம சரி நம்மளே மாத்துறது தான் புது வாழ்வு. ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, இன்னைக்கு எங்கேனா ஒரு இடத்துல குடிச்சிட்டு இந்த காலையில எங்கன்னா ஒரு இடத்துல விழுந்து இருந்திருக்கணும். ஆனா இந்த காலையில அவரை மகிமைப்படுத்த அவர் கிருபையா இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார். நம்ம சொல்லுவோமா, புது வாழ்வு தந்தவர், புது துவக்கம் தந்தவர். கை தட்டுவோமா? Nobody
பாட்டை உண்மையாகவே வந்தப்போ நான் ரொம்ப விசுவாசித்தேன். ஆண்டவர் எழுப்புவார், நம்மளை மேலே எழுப்புவார், உயரத்தில் பறக்க வைப்பார், கண்டிப்பாக எழுப்புவார், உயர்த்துவார்னு இந்த பாட்டு வெளியிட்ட அன்றைக்கி நான் அப்படியே அந்த பாட்டை முழுவதும் விசுவாசித்தேன். கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார்னு இந்த பாட்டு மூலியமாக என்னோட ஆண்டவர் பேசினார். துன்மார்க்கம் உன் காலின் கீழே சாம்பலாக போயிடுவான். உன்னை நிந்தித்த துன்மார்க்கர்கள், உன் அவமானமாக பேசின துன்மார்க்கர்கள் காலின் கீழே சாம்பலாக போக போகிறான். உன் சத்துரெல்லாம் உன் காலிக்கீழே நான் போட போகிறேன், பாதப்படியாக பார்த்த போகிறேன்னு இந்த பாடலில் சொன்ன அத்தனை வரையும் எனக்காகவே நான் எடுத்தேன். கர்த்தர் அப்படியே கிரியை செஞ்சார். ஹல்லேலூயா. நம்ம உண்மையாகவே பாடல் மூலிமா கர்த்தர் பேசுவார். பாடல் மூலிமா போன வாரம் வந்த பாஸ்டர் கூட சொன்னாங்க, பார் தேவன் பாடல் மூலிமா ஆராதனை மூலிமா என்னோட இடைப்பட்டார். உண்மையாக பாடல் மூலிமா கூட கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல.
விசுவாசிச்சவங்களாம் கர்த்தர் உண்மையாகவே அவரை நம்பி வந்தேன். அல்லேலூயா சொல்லமா, அல்லேலூயா. அவரை நம்பி வந்த என்னை கைவிடல. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அவரை நம்பி வந்த என்னை தேவன் கையே விடல. 11 மாசம் கைவிடாத நடத்திருக்கிறார். எத்தனையோ ஆபத்து வந்திருக்குது, எத்தனையோ வியாதி வந்திருக்குது, எத்தனையோ துன்பங்கள் துக்கங்கள் வந்திருக்குது. இயேசு நம்மளை கைவிடல. ஓ ரகதரபா நீரபா. நீ அவரை ருசிப்பியானா கண்களை மூடி கர்த்தரை பாரு. அவரை நீ ருசிப்பியானா உன் வாயை திறந்து கர்த்தரை துதி. மௌனமா இருக்க மாட்டோம். நீ கண்களை மூடணும். கர்த்தருக்கு முன்பாக நீ மூடணும். தேவனை கண்களை மூடி அவருடைய பிரசனத்தை நீ உணரணும். என்னோட பேசுங்கப்பா, என்னோட இடைப்படுங்கப்பா, நான் உண்மை நம்பி வந்தேன்பா. கண்களை மூடி நீங்க கர்த்தரை ஆராதனை செய்யணும். யாரே வந்து இங்க வேடிக்கை பார்க்கறவங்க நம்ம இருக்கக்கூடாது. சிறு பிள்ளைய கூட கண்களை மூடுங்க, கர்த்தருக்கு முன்பா நில்லுங்க. இந்த நேரத்துல கூட ஒரு பயபக்தியா நம்ம தேடலனா வீட்டுலலாம் நீங்க எப்படி அவர் கணக்கா ஜெபம் பண்ணுவீங்க? இந்த நேரத்தில் கூட கண்களை மூடி கரத்தை கும்பிட்டு கூட அவரை வணங்கலாம். எங்ககிட்ட ஒரு காரிய கர்த்தர் சொன்னார். எப்படிப்பட்ட குடிகாரனா இருந்தாலும் இயேசு மாற்றுவாராம். ஆனால் எப்படி நம்ம கேட்கணுமா? இயேசுவே என்னை மாற்றுங்கப்பான்னு தாழ்மையான ஜெபம் பண்ணம்மா. இயேசுவே என்னை மாற்றுங்க அப்படின்றதாட அந்த மாரில் தட்டின்னு பாவியாக என்ன கண்ணோக்கி பாருங்கப்பான்னு சொல்லி முன்ன வந்து ஜபிச்ச உன்னை கடையில் பின்னாடி ஜபிச்ச ஜபம் தான் இயேசு மெச்சு கொண்டாராம். அது போல நம்ம தாழ்மையா இந்த நேரத்தில் கூட இயேசுவே இந்த ஆராதனை நீ எடுப்பணும், இந்த ஆராதனை என்னோட பேசணும். நான் வந்தது வீணா போகக்கூடாது. நான் வரும்போது காலியாக வந்தேன், என் மேலே ஒரு ஜபத்துவம் கூட இல்லை, வெறுமையாக தான் நான் வந்தேன். நான் போகும்போது உங்களோட ஆவியில் நிரப்ப பண்ணும், உங்களோட வசனத்தில் நிரப்ப பண்ணும், ஒரு பிரசனத்தில் நிரப்ப பண்ணும். அப்படி யாக்கத்தோடு போகணும். அப்போதான் நம்ம வீட்டுக்குள்ள போகும்போது உன் மூலியமா வெளிச்சம் உள்ள போவோம், உன் மூலியமா பிரசனை உள்ள போவோம். வீட்டில் யாருன்னா இருளா இருப்பாங்கன்னா அவங்களையும் மாத்துறதுக்கு உன் மூலியமா கர்த்தர் கடந்து போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடு, கண்களை மூடுங்க. ரகா தரபா கண்ணை மூடு. ரிவீனா கண்ணை மூடு. ஷகா தரபா ரபா நீரபா கண்ணை மூடுங்க. தம்பியில கண்ணை மூடுங்க. அல்லேலூயா. கர்த்தரை பாருங்க, கர்த்தரை பாருங்க. உங்களோட கர்த்தர் இடைப்படுவார். சிறுபிள்ளை சாமுவேல் கூட கர்த்தர் பேசுறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறவாமல் உங்களை நினைத்தார் தெய்வம். ஓ நன்றி, நன்றி, நன்றி. மனதார நன்றி
சொல்றாரு, என்ன சொல்றாரு? என் பலவீன நேரத்தில் பலத்தை தந்தியா. பலம் இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் தரும் போது, எல்லாருக்கும் அது தெரியாது. சுகமான தழும்புகளால சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீ தானப்பா. எங்க குடும்ப மருத்துவர், எங்க குடும்ப டாக்டர் இயேசுதான். எங்க குடும்ப டாக்டர் இயேசுதான். எங்க குடும்ப மருத்துவர் இயேசுதான். அவர் இந்த 11 மாசம் எங்களை வைத்தியம் பார்த்து எங்களுக்கு அவர் பார்த்த சிகிச்சை தான் இன்னைக்கு நாங்க சுகத்தோட பலத்தோட இருக்கிறோம். ஹாஸ்பிட்டல்ல நாங்க போய் படுக்காதது காரணம் எங்க பலன் இல்ல, எங்க பணம் இல்ல. எங்க அப்பா இயேசுதான் அதுக்கு காரணம். அப்படி உணர்ந்து பாடலாமா? நான் இல்ல, பலன் இல்ல சொல்லாமா? எல்லாம் தயவு செய்து ஆவில நிறைஞ்சு முடிஞ்ச அளவுக்கு கண்ணீரோட கூட என்ன பண்ணலாம்? கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இப்ப எங்க சிஸ்டர்லாம் நின்னுக்கிறாங்கன்னு உண்மை கிருபைதான். 2 நாளா நிறைய பலவீனம். உண்மை கர்த்தர் தான் அந்த காலையில அவங்க ஆராதனை பண்ண வைக்கிறேன். அவருக்காக நீ வாழ்ந்தா உனக்காக அவர் நிற்பார். அது உண்மை. நீ எவ்வளவு அவருக்காக நிக்கிறியா, எவ்வளவு நேரத்தை, எவ்வளவு பலத்தை, எவ்வளவு ஆசீர்வாதத்தை நீ அவருக்காக எந்தெந்த காரியத்தை செய்ய விரும்புறியா, உனக்காக அவர் நிக்கிற தெய்வம்.
ரகதரபா. ஓ அந்நிய பாஷை பேசுங்க. அவருடைய கிருபைதான், அவருடைய கிருபைதான். நிர்மலமாகாத இருப்பது அவர் கிருபைதான். ரகதரபா நிரபா. ஓ ரபா பாபா பாபா சந்தரபா பாபா. என்ன நடத்தணும், கிருபைதான் என்ன தேற்றணும்.
காலை வேளையில் கூட கர்த்தருடைய கிருபை காலை தோறும் புதிதாக இருக்குது. காலையில் ஒரே ஒரு ஜபம் எழுந்து உக்காஞ்சதுலேருந்து கிருபப்பா கிருபப்பா ஆராதனை போவ கிருப தாங்கப்பா, இன்னைக்கு போய் நாங்கள் ஆராதனை நிற்கணும் கிருப தாங்கப்பா, குடும்பமாக நிற்கணும் கிருப தாங்கப்பா, எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த கிருப தாங்கப்பா. இந்த ஒரு ஜபம் பண்ணாலுமே போதும், தேவன் இந்த நாள் முழுவதும் நம்மளை நடத்துவார். ஏன்னா கிருபை அவ்வளோ பெருசு. கிருபை தான் இன்னைக்கு பாவத்தில் நிறுத்தி ஆகினே வருது. எவ்வளோ பேர் எவ்வளோ பாவம் செஞ்சுன்னே இருக்கிறாங்க, சர்ச்சுக்கு வராங்க, இவங்களும் பாவியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி எத்தனையோ சொன்னால் கையை நீட்டுற காரியங்கள் இருக்குது, நம்ம காதாட பேசுகிற காரியங்கள் இருக்குது. ஆனால் கிருபை தான் மாற்றின்னு வருது, கிருபை தான் மன்னிச்சுன்னு வருது, கிருபை தான் நம்மளை விட்டு அந்த பாவங்கள்லாம் ஆண்டவரை மூடிக்கொண்டே வராரு. தேவனுடைய அன்பு பெரியது. ஆனால் காலை தோறும் கிருபை பெரிதாக இருக்குது. அந்த கிருபையை நீங்கள் கெஞ்சுங்க, கிருபையை கேளுங்க. அந்த கிருபையோடு இந்த நேரத்தில் இயேசு உங்களுடைய கிருபையினால எங்களை நிரப்பத்துக்காக நன்றி சொல்லி அப்படியே நம்ம உட்காருவோமா? இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. ஆமென் ஆமென் சொல்லுங்களா. இப்போ நம்ம இந்த வருஷத்தை இன்னும் ஒரு 45 நாளில் இந்த வருஷத்தை கடந்து புதிய ஆண்டுக்குள்ளே போகிறோம். இது வரைக்கும் நம்மளுக்காகவே கூட வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கலாம்னு வைங்களேன். இருக்கிற இன்னும் ஒரு 45 ஒரு மாதம் 15 நாள், இந்த ஒரு மாதம் 15 நாள் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்ன அனுப்பினவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது என்னுடைய போஜனையாக இருக்குதுன்றார். என்னுடைய ஆகாரமே பிதாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறது அப்படின்றாரு. அப்போ நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணுறது என்னன்னா, இப்போ உங்களோட கர்த்தர் என்னோட பேச சொன்ன ஒரு காரியம், நம்மளுக்காகவே வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்களா. ஆமாம், இப்போ இந்த ஒரு 1.5 மாதம் பிதாவுடைய சித்தம் அங்கே சொல்லப்பட்டிருக்குதுன்னா வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து. சித்தன்றது விருப்பம். அடுத்த பைபிள் சொல்லுது சித்தன்றது பல பைபிளில் பல டிரான்ஸ்ஃபர் அது மாறுது. சித்தன்றது இப்போ நம்மளுக்கு சித்தன்னான்னு தெரியாது. இப்போ நம்ம சர்ச்சில் கூட சித்திக்கா அப்படின்னு கூப்பிட்றாங்க தாய் தகப்ப. அது சித்தன்றது தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறது. என்னது? பிதா என்ன அனுப்பினவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுன்னு எழுதப்பட்டிருக்குது. அதுக்கு அடுத்தது அவருடைய கிரிகளை முடிப்பதே. கிரிகள்ன்றது தேவனுக்காக சேவை செய்கிறது. ஆமென். 2 காரியம் அந்த இடத்துல கொடுக்கப்பட்டது. ஒன்று விருப்பம். ஆமென். என்ன எதுக்காக ஆலயத்துக்கு கொண்டு வந்தாரோ அந்த விருப்பத்தை நான் நிறைவேற்றணும். இப்போ நம்ம எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். ஆண்டவருடைய அனுமதி இல்லாத ஒருத்தர் இந்த இடத்துல நம்ம வர முடியாது. நான் சொல்லுவேன். ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா சொல்லுங்களா. ஒரு நாள் நான் சொல்லின்னு இருந்தேன், வல்லக்காரங்களை வச்சு தமிழ்நாட்டு மக்கள்லாம் ஏமாத்துறாங்க, வல்லக்கார தெய்வம் இயேசுன்னு சொன்னேன். நானே பல பேரை திட்டி கொடுக்குறேன். கன்றீங்க என்ன வெறுப்பாக ஏற்றுறீங்க, பாச தெரிய மாட்டேது இல்லையா? இப்போ ஆண்கள் பெண்கள்லாம் குயமர்னு கத்துறீங்களே, அவ்வளோதான்னு கத்திக்கிறேன். ஆனால் இன்னைக்கு பார்த்தா தெருவா இயேசுதான் தெய்வம், இயேசுதான் தெய்வம், ஏசுதான்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உண்மையாகவே பாருங்கள், அவருடைய விருப்பம். அவர் என்னை எதுக்காக அவருடைய பிள்ளையாக மாற்றினாரோ அந்த விருப்பத்தை நம்ம நிறைவேற்ற தான் அவர் பிள்ளைகளாக நம்மளை மாற்றிருப்பார். விருப்பத்தை நிறைவேற்றணும், அவருக்காக நம்ம சேவை செய்கிறவங்களாக மாறணும். ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா சொல்லுங்களா. சேவைன்றது என்னது? வேலை. எல்லாம் வேலை செய்கிறீங்களா இல்லையா? யார் யார் வேலைக்கு போகிறீங்க? ஆமாம், வேலைக்கு போகிறீங்க. இப்போ கூட இந்த வேலை கூட தேவனுடைய வேலையை நம்ம வேலை எப்படி செய்கிறோமோ அது போல் தேவனுடைய காரியத்தை கூட வேலையை போல செய்யணும். ஆமென் சொல்லுங்களா. இப்போ அது நான் பார்த்த ஒரு காரியம் என்னென்னா,
இன்னைக்கு தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறத பார்க்கலாம் வாலிப பிள்ளைகள் அவங்களோட கூட சேர்ந்து பழகிற பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம்னாவோ அதை நிறைவேற்றுறதுக்கு இன்னைக்கு பல பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கப்படுறாங்க. லைஃப்பை அதிகமாக பாழாக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாம் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமாம், இது நிறைய காட்டணும். ஆமென் சொல்லுங்க. இப்போ அந்த கண்ணாடி தம்பியை பார்த்தோம். அவர் அந்த நல்ல குண்டு தம்பியை கூப்பிட்டு குத்தி குத்தி விட்டு அவங்கள கேலி பண்ண வைக்கிறாரு. அதுபோல் தான் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளும் காலேஜில் படிக்கிற பிள்ளைகளும் ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கி கஷ்டப்பட்டு அப்பா அம்மா ஜெபம் பண்ணி வெற்றி திலகத்தை வச்சு அனுப்புவாங்க. வெற்றி திலகம் ஜெபந்தான். என் மகன் இந்த காலேஜில் பெரிய நிறைய டிகிரி வாங்க போகிறாருன்னு. டிகிரி வாங்குறாரோ இல்லையோ அங்கே இருக்கிறவங்கட்டில் திட்டு நிறைய வாங்கின்னு இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஸ்கூலாக இருந்தாலும் காலேஜாக இருந்தாலும் உண்மையாகவே நம்ம மனசார மன இருதயத்தில் கையை வச்சு சொல்லணும், ஏசப்பா உங்கள் விருப்பத்தை நான் எங்கே போனாலும் நான் நிறைவேற்றுறவங்களா காணப்படணும். அப்போ என்கிட்ட கர்த்தர் பேசணும் ஒரு காரியம் என்னென்னா, இன்றைக்கி நிறைய பேர் பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் அவங்க விரும்புகிற காரியத்தை தான் தேவன் இடத்துல கேட்குறாங்களே கண்டி அவர் இவங்களை கொண்டு செய்ய போகிற காரியங்களை என்ன பண்ணுறாங்கன்னா பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். 3 காரியம். தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா தேவன் உங்கள் நிமித்தம் மற்றவங்களை சந்திப்பார். 2வது, தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா உங்கள் நிமித்தம் பல பேரை தேவன் விடுதலை ஆக்குவார். அதே போல் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா உங்கள் நிமித்தம் தேவன் பல பேரை மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. உங்களை யாரும் மாற்றக்கூடாது, நீங்கள் தான் மற்றவங்களை மாற்றணும். ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இது பிடிக்கலையா என்னன்னு தெரியல. அப்போ இங்கே இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அந்த சமரியா ஊரில் இருக்கிற ஒரு பெண்ணை அவர் சந்திக்கிறதுக்கு அந்த ஊர் உள்ள போகிறாரு. அந்த ஊர் உள்ள போகும்போது அவரோட கூட 12 சீசர்கள் இருந்தாங்கன்னு எழுதப்பட்டு 12 பேர் அவர் கூட இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 4ஆம் அதிகாரத்தில் போகிறாங்க. அந்த ஊருக்கு போகும்போது அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இலைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொல்லும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். ஆமென். பாருங்க, சமரியான்ற ஒரு ஊர். அந்த ஊருக்கு இயேசு கிறிஸ்து கூட சீஷர்களை இட்டுன்னு போறாரு. இப்போ மதியானம் 3 மணி. அந்த 3 மணி டைமில் கெணுத்தாண்ட ஒரு இடத்துல உட்கார்றாரு. இப்போ அவர் அந்த பட்டணத்துக்கு போனது, அந்த பட்டணத்தில் இருக்கிறவங்களாம் இவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவாங்களான்னு போகிறாரு. பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற இவர் போனார். இவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற அந்த பகுதியில் யாருன்னா ஒருத்தர் தேவன் தருவாரான்னு சொல்லி அங்கே போகிறாரு. இப்போ கிணத்தாண்ட போய் உட்கார்றாரு. உட்காரும் போது கூட போன சீசர்கள் கட்டாயமாக அவர் கூட சேர்ந்து ஜெபிச்சிருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஜெபம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா சொல்லுங்களா? இப்போ புது வருஷம் வருது, வாக்குத்தத்தத்தில் கேட்கறதுக்கு நாங்கள் தொடர்ந்து கேட்டுனுக்கிறோம். அப்போ இந்த 12 சீசர் என்ன பண்ணியிருக்கணும்? சாமி இந்த இடத்துல வந்துக்கிறீங்க, இந்த இடத்துல பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற உன்னையும் என்னையும் தேவன் அனுப்பியிருக்கிறாரு. ஆமென். ஆமாம், அவருடைய தேவனுடைய கிரிகளை செய்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு போஜனம் வேணாம் அப்படி தான் சொல்லியிருக்கணும். ஆனால் கூட இருந்தவங்க யாரும் பிதாவுடைய சித்தத்தையோ இயேசு கிறிஸ்துவுடைய விருப்பத்தையோ நிறைவேற்ற விரும்பவே இல்லை. எங்கே ஹோட்டல் இருக்குது? இந்த சந்தில் இருக்குதா? இங்கே எத்தனை ஹோட்டல் இருக்குது பார்த்துடலாம் ஒரு வழி. அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்துவோட ஜெபிக்கிறவங்க, இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து அந்த ஊழியத்தை செய்கிறவங்க இவரை ஒருத்தரை மட்டும் விட்டுட்டு மற்றவங்க அத்தனை பேரும் அவங்களுடைய வயிற்றுக்கு ஏற்ற காரியங்களை
செய்யறதுக்கு போயிட்டாங்க. ஆமென் சொல்லுங்களேன். நான் ஆமென் சொல்ல மாட்டேறீங்களா? இது நான் பார்த்த அந்த காரியத்தை நம்ம பைபிள் நிறைய படிக்கிறோம். பைபிள் படிக்கிறது முக்கியம் இல்லை, அதில் இருக்கிற கருத்துக்களை நம்ம படிப்போம்னா உண்மையாக பைபிள் ரொம்ப ருசிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். எல்லா புத்தகத்தையும் பார்க்கலாம், பைபிளில் இருக்கிற இன்பம் எதுவும் தராது. ஆமென் சொல்லுங்களேன். பைபிள் அவ்வளோ ருசி. ஆமென். அப்போ இந்த இடத்துல பாருங்க, அந்த 12 பேர் வராங்க. இப்போ இயேசுக்கு உட்கார வச்சுட்டு நீங்கள் பார்த்துங்க, இன்னைக்கு ஊழியம் கூட அது மாதிரி தாங்குது. நாங்கள் எங்கள் சாப்பாடு செய்யணும், குழம்பு செய்யணும், சோறாக்கணும், எல்லாமே டின்னருக்கு வேலைலாம் பார்க்கணும். அது ஊழியக்காரங்க உண்டு, தேவன் உண்டு. அப்படிலாம் இல்லவே இல்லை, அப்படிலாம் இல்லவே இல்லை. நான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு பின்னால் போனால் அப்போல்லாம் சாப்பாடெல்லாம் யாரும் தர மாட்டாங்க. நான் 20-25 வருஷத்துக்கு பின்னால் போகிறேன். அப்போல்லாம் ஊழியம் வந்து சாப்பாடெலாம் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். நாங்கள் பல கிராமத்துக்கு போயிருக்கிறோம். பல இடத்துல திண்டிவனன்ற ஒரு கிராமம், மயிலன்ற ஒரு கிராமத்துக்குள்ளே போயிட்டு நாங்கள் ஊழியம் செய்கிறோம். ஒரு 15-20 பேர்கிட்ட போனோம். ஆனால் அந்த பாஸ்டர் கிட்ட பணம் இல்லை. அவர் எங்களுக்கு கொடுத்தது டீ தான் கொடுத்தாரு. ஆமென் சொல்லுங்களேன். அந்த டீயை சாப்பிட்டு நாங்கள் சென்னைக்கு வர வரைக்கும் அப்படி ஊழியம் செய்துன்னு இருந்தோம். இன்னைக்கு ஜபம் நடந்தாவ இந்த இடத்துல அமாவாசை ஜபமோ எந்த ஜபம் நடந்தாலும் என்ன கொடுப்பாங்கன்னு கேட்குறாங்க. அப்படின்னா இல்லை, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறவங்க இன்னைக்கு அதிகம் பேர் இல்லை. அப்போ இந்த இடத்துல தேவனுடைய சித்தத்தோட தான் இந்த இடத்துல இங்கே ஒரு ஆராதனையை கத்த தொடங்கி இருப்பாரு. நம்மளாம் இந்த இடத்துல கூடி வரனா கத்தருடைய சித்தம் இல்லாத வரமாட்டோம். அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து கூடுறவங்க ஒவ்வொருத்தரும் தேவனுடைய சித்தத்தை நம்ம உணரணும். ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறவங்க யாராக இருந்தாலும் சபையிலேருந்து தூரமாக போக மாட்டாங்க. அவங்க வாஞ்சலாம் எப்படின்னா அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் ரட்சிப்படையணும், இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் ரட்சிப்படையணும், இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்கள்லாம் கர்த்தர் தான் தெய்வம்னு சொல்லணும். இப்போ இயேசு வந்துட்டாரு, இங்கே பேசுகிறாரு. இங்கே பாருங்க, நான் அதில் இப்போ திருப்பி சீசருங்க வராங்க. யோவான் சுவிசேஷம் 4:4 அதிகாரத்தில் 30. அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அங்க போயிட்டாங்க. இங்க ஒரு பெண்ணோட பேசுறாரு. அங்க மேல சொல்லுது, அந்த பெண்ணோட பேசுறது கூட அவங்க என்னன்னு கேட்கல. அதுல 27 அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவளுடன் பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை. எதனா பேச எனக்கு என்னக்குது, எனக்கு தேவை சாப்பாடு. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிடணும். இப்போ 10 மணி வந்தாவ பசி கில்லுது, என்ன பண்ணலாம்? ஆமென் சொல்லுங்களேன். அப்போ அவங்களுக்கு சீசர்களோட கூட அவரோட கூட இருந்தவங்களுக்கெல்லாம் என்னன்னா, அவங்க எண்ணம் முழுவதும் இவரோட போனால் அற்புதம் நடக்கும். ஆமென். எங்கே போனாலும் ஒரு வேளை சாப்பாடு கொடுத்துருவாங்க. அல்லேலூயா, ஆமென் ஆமென், அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம், கூடயே போகலாம். எங்கே போனாலும் எங்கன்னா ஒரு பூஜை போட்டு எதனா ஒரு சாப்பாடு சாமிக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கும் கொடுத்துருவாங்க. அப்போது இவங்களுடைய எண்ணங்கள் வந்து அந்த பகுதியில் தேவன் பிதா இயேசுவை கொண்டு அவருடைய சித்தத்தை அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காகவே அந்த பகுதிக்குள்ள இயேசுவை அனுப்புகிறாரு. ஆனால் அவரோட கூட இருந்த அத்தனை பேருக்கும் அந்த உணர்வே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சபைன்றது விளையாட்டு இல்லை. இந்த இடம் இப்படி இருக்காது நீங்கள் பார்க்குற போல. 2025 இதே இடம் பெரிய இடத்தை கத்த தருவார். ஒரு 1000 பேர் கூடுற மக்கள் இந்த இடத்துல நிற்பாங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம், தெரியும் எங்களுக்கு. ஏன்னா அவருடைய விருப்பத்துக்கு தான் இந்த இடத்துல வந்துக்கிறோம். இப்போ நான் உண்மையாகவே சொல்கிறேன், அவருடைய விருப்பத்தின்படி தான் இந்த பகுதியில் வந்து இந்த ஊழியத்தை இந்த ஆராதனையை நம்ம செய்து நிற்கிறோம். அப்போ அவங்க பாருங்கள்,
அவங்க அந்த பெண்ணோட என்னன்னு கூட கேட்கல. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னன்னு கேட்கல, எதுவும் என்னன்னு என்ன தேடுறாருன்னு கூட கேட்கல, அங்கே கேட்கலன்னுக்குது. ஆனால் என்ன மட்டும் கேட்டாங்க, ரபி சாப்பிட்றியா, 8 மணி ஆகுது, ஆமென் சொல்லுங்க. அதுக்கு அடுத்தது கேட்குறாங்க, இல்லைப்பா சாப்பாடு வேணான்னு சொன்னால் வேற யாருன்னா கொண்டு வந்து கொடுத்துட்டு இருப்பாரா அப்படின்றாங்க. அப்போ அவங்க என்ன முழுவதும் என்ன இருந்தது சொல்லுங்க, சாப்பிடணும் தூங்கணும், சாப்பிடணும் தூங்கணும், வேலை செய்யணும், சாப்பிடணும் தூங்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இல்லை, அது கீழே நீங்கள் பாருங்கள். அப்போ தான் இயேசு சொல்கிறாரு, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்ய அவருடைய கிரிகளை முடிப்பது என்னுடைய சாப்பாடாக இருக்குது. ஆமென். ஆமாம், இதில் நீங்கள் பாருங்கள், இயேசுவோடு இருந்த சீசர்களுக்கும் ஆபிரகாமோடு இருந்த சீசர்களுக்கும் எவ்வளோ வித்தியாசங்குது. ஆமென் சொல்லுங்களேன். இப்போ இயேசுவோடு இருந்த சீசர்கள் சாப்பாடு இருக்கிற இடம் அவங்களுக்கு ரொம்ப கொண்டாட்டம். ஆமென். ஆனால் பாருங்கள், தேவனுடைய சித்தத்தை ஒரு இடத்துக்கு ஒரு 11 பேரா 13 பேரா போகிறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு அந்த பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணி இருக்கணும் இல்லை சொல்லுங்களேன். நீங்கள் யார் யார் இந்த பகுதிக்காக ஜெபம் பண்ணிக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்களா அந்த பகுதிக்காக? இல்லை நான் வந்து போகிறேன், அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய சித்தம் தான் இந்த பகுதியில் அவர் நாம மகிமைப்பட்டுனுக்குது. அப்போ அவருடைய விருப்பம் இன்னும் நிறைவேறனா நம்ம என்ன பண்ணோம், சேர்ந்து ஜெபிக்கணும். இயேசுவோட அங்கே யாரும் சேர்ந்து ஜெபிக்கல. ஆமென் சொல்லுங்களேன். சாப்பிட போயிட்டாங்க, திருப்பின சாப்பிட்டு வந்து, ரபியே போதகரே சாப்பாடு வாங்கிட்டு வந்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, என்னுடைய சாப்பாடு பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதும் அவருக்காக சேவை செய்கிறது தான் என் சாப்பாடு. பிதா தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதும் தேவனுக்காக சேவை செய்கிறேன் பற்றியா, அதுதான் என்னுடைய சாப்பாடுன்றாரு. இப்போ அந்த இடத்துல ஒரு விபச்சாரம் செய்கிற பெண் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அந்த ஊரில் அத்தனை பேரும் அவங்கள எவ்வளோ திட்டினாங்களோ எவ்வளோ பேசுனாங்களோ. சமரியான்ற ஊர் அந்த ஊர் கொஞ்சம் மட்டமான இடம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யூதர்கள் அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு இருக்குது. அந்த அம்மாவுக்காக நாங்கள் யூதர்கள் அந்த பக்கம் வர மாட்டாங்களே. ஒதுக்கப்பட்ட இடம் அது, ஒதுக்கப்பட்ட இடம். யாராலையும் அந்த இடத்த புறக்கணிக்கப்பட்ட இடம் அது சமாரியா. இப்போ புறக்கணிக்கப்பட்ட பகுதிக்குள்ள இயேசு போய் நிற்கிறாரு. ஆமென் சொல்லுங்களா, அல்லேலூயா சொல்லுங்களா. சென்னையில் கூட நிறைய புறக்கணிக்கப்பட்ட இடம் இருக்கலாம். இந்த பகுதி மோசமான பகுதி, இந்த பகுதி மோசமான பகுதி, இந்த பகுதி மோசமான ஜனங்க அப்படின்னு சொல்லலாம். யார் யார் புறக்கணிக்கப்பட்டாலும் உண்மையாகவே கூடி ஜெபிக்கிறவங்க அந்த இடத்துல இருப்பாங்கன்னா புறக்கணிக்கப்பட்டவங்களை அணைக்கிற தேவன் அந்த இடத்துல நிற்பார். தெரியுமா உங்களுக்கு? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. பாருங்க, இப்போ இங்கே ஒரு பெண் இருந்தா, நமக்கு தெரியும். அந்த சகோதரிக்கு 3 காரியத்தை கர்த்தர் செய்கிறாரு. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல போயிட்டு ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்து சொல்கிறாரு, உனக்கு இப்போ இருக்கிறது புருஷன் இல்லைன்றாரு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. உடனே அவங்க சொல்கிறாங்க, உங்களை நான் தீர்க்கதரிசியாக பார்க்குறேன். ஃபஸ்ட்டு அவங்கள மனம் திரும்ப பண்ணுறாரு அந்த இடத்துல. ஆமென் சொல்லுங்களா. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துங்க, அந்த இடத்துல மனம் திரும்புகிறாங்க. ரெண்டாவது, பிதாவை தொய்து கொள்கிறாங்க. அங்கே சொல்கிறாங்க, அந்த மலையில் எருசலேமில் தொய்து கொள்வாங்களேன்னு சொல்கிறாங்க. பிதாவை தொய்து கொள்வாங்க சொல்கிறாரு. ஆவியோட உண்மையோட பிதாவை தொய்து கொள்ளணுன்றாரு. ஆமென். பிதாவை தொய்து கொள்கிற காலங்கள் எல்லா இடத்துலையும் தொய்து கொள்கிற காலம் வரன்றார். ஃபஸ்ட்டு அவங்கள மனம் திரும்ப பண்ணுறாரு. ரெண்டாவது தொய்து கொள்ள வைக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களா. பாருங்கள், அது பாருங்கள், 4ஆம் அதிகாரத்தில் 16
இயேசு அவளை நோக்கி நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்போது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். ஆமென். இயேசுவை யாரா பார்த்தாங்க? தீர்க்கதரிசி. அப்ப அவங்க மனம் திரும்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்றாங்க. ரெண்டாவது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது 20, எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, ஸ்ரீயே, நான் சொல்கிறபடி நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமில் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அதுதான் இது. இப்ப நம்மளாம் தொழுது கொள்றோம். எப்படி? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். எருசலேமில் பிறந்த தேவனை இந்தியாவில் தமிழ்நாட்டில் நம்ம தொழுது கொள்றோம். ஆமென். இந்த வசனம் இன்னைக்கு நிறைவேறிக்குது. அது கீழே நீங்கள் அறியாததை 23 உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடு தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோட உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறாரு. எப்படி தொழுது? ஃபர்ஸ்ட் அவங்கள மாத்துறாரு. ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது தொழுது கொள்றதை கற்றுக் கொடுக்கிறார். உண்மையோட ஆவியோட தொழுது கொள்ளும்படி பிதா விரும்புகிறாரு. ஆமென் சொல்லுங்க. மூணாவது அது மட்டும் இல்லை, அவங்க பாருங்க, அதை கேட்ட உடனே 28 அப்போது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து 25 அந்த ஸ்திரீ அவரை நோக்கி கிறிஸ்து எனப்படுகிற மெசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு உன்னுடனே பேசுகிறவர் நானே அவர் என்றார். ஆமென். உன்னோட பேசுகிறவர் நான் தான் அவரு. இன்னைக்கு காலையில் உங்களோட அவர் பேசினுக்கிறாரு. யாரோட பேசினுக்கிறாரு? என்னோட அவர் பேசுறாரு. அப்ப இங்க பார்க்குறோம். சொன்ன உடனே இந்த 28 நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை பாருங்கள், அவர் தான் கிறிஸ்து. அப்ப பாருங்க, அந்த சமாரியா உள்ள போறாரு. கூட 13 பேர்கிட்ட அவர் கூட தாசியா போறாங்க சீசருங்க. ஆனா பிதாவுடைய விருப்பத்தை யாருக்கும் நிறைவேற்றுற எண்ணமே இல்லை. ஆமென். எங்க ஹோட்டல் இருக்குது, எங்க பேலஸ்ல இருக்குதா, இங்க எங்கன்னா இருக்குதா, எங்க டீ கிடக்குது, எங்க போண்டா கிடக்குது, எங்க டிஃபன் கிடக்குது, எங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு சாப்பிட்டு உட்கார்ந்துடணும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சாப்பிடுறது தப்பு இல்லை. ஆனால் நான் நினைக்கிறேன், கூட இருந்த சீசர்களுக்கு எப்போ பார்த்தாலும் அவங்களுடைய வயிறு தான் நரம்புன்னு இருந்தாங்களே கண்டு ஆத்மா ஆலயத்தில் நரம்புன்றது இல்லை. ஆமென். இயேசுக்கு அந்த பட்டணம் முழுவதும் ரட்சிக்க பண்ணன்ற விருப்பம் பிதாக்கு இருந்ததுனால அவர் நிறைவேற்ற அந்த பட்டணத்துக்குள்ளே இருந்தார். ஆனால் மற்றவங்க அத்தனை பேரும் அவரோட இல்லாத இந்த லேடியை ஃபஸ்ட்டு மனம் திரும்ப பண்ணுறாரு. ரெண்டாவது தொழுது கொள்ள சொல்கிறாரு. மூணாவது அவங்க தன்னுடைய காரியத்தை வைத்துட்டு இயேசுதான் தெய்வன்றதை சொல்கிற அளவுக்கு வெளியே போயிட்டாங்க. ஆமென். இப்பயும் அந்த ஆளுங்க என்னன்னு கேட்குறாங்க, ரபி போதகரே சாப்பிடலையா, மணி 10 போத சாப்பிடல அப்படின்றாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆமென் சொல்லுங்க, இல்லை எனக்கு அந்த போஜனம் வேணாம், யாருன்னா எடுத்துகிட்டு கொடுத்துட்டு இருப்பாங்களான்றாங்க. அப்போ அவங்க எண்ணங்கள் முழுவதும் எதுவாக இருந்தது? ஆமாம். இப்போ கூட சோறு என்ன ஆக்கணும், குழம்பு என்ன ஆக்கணும், கறி என்ன வாங்கணும், மீன் என்ன வாங்கணும், வெளியே போனால் என்ன செய்யணும், இதே வேலை. இப்போ இன்னைக்கு காலையில் தான் 9:30 இப்போ ஒரு 10 மணி வரைக்கும் அல்லேலூயா ஆமீன் ஆமீன் அல்லேலூயா சோத்திரம் பாட்டாக ஓடும். வெளியே போனால் தான் தெரியும் இவங்க விருப்பமாக கத்துரு. அப்படி இல்லை. ஆமீன் சொல்லுங்களேன். நம்ம
நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க, பிதாவுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவங்களா இருக்கணும். தேவனுடைய விருப்பத்தை செய்கிறவங்களா காணப்படணும். தேவனுடைய கிரிகளை செய்து முடிக்கிறவங்களா காணப்படணும். நம்மளை பார்த்து மற்றவங்கிட்ட சொல்லணும். பேயை பார்த்து கூட சொல்லுவார், இப்போ உங்களுக்கு விரோதமாக எதுனா வருது, அந்த பேய்கிட்ட அவரே சாட்சி கொடுப்பார். ஹேய், அவரை தொடக்கூடாது, நீ அவர் எனக்காக வாயிறவர். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம யார் யார் கர்த்தருக்காக வாயிறோமோ வியாதியும் தொட முடியாது, பேயும் நம்மளை தொட முடியாது, மிரட்டலாம். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டுக்குது. அப்போ இங்கே பாருங்க, சீசருங்க கூட இருந்தவங்க அதை பற்றி பெருசாக என்ன பண்ணல, தேவனுடைய விருப்பத்தை பற்றி நிறைவேற்றுறதுக்கு ஏற்ற காரியம் அவங்களுக்குள்ளே இல்லை. அப்போ இங்கே வந்திருக்கிற வாலிப பிள்ளைங்க, இங்கே வந்திருக்கிற பெரியவங்க, இன்னும் கொஞ்ச நாளில் புதிய ஆண்டுக்குள்ளே போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட பேசுங்களேன் தாய்மையா. ஏசப்பா, என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிற கொஞ்சம் சொல்லுங்க, நான் செய்கிறேன். இப்போ நம்ம பழக்க வழக்கம் கூட உங்களால் டிவி பார்க்காத இருக்க முடியலையா, சினிமா பார்க்காத இருக்க முடியலையா, சில காரியங்கள்லாம் உங்களை விட்டுட்டு உங்களால் விட முடியலையா, நீங்கள் கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்களேன், உங்களை மாற்றிடுவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். பாரு, இங்கே இருக்கிற சீசனுங்க அப்படி பண்ணுறாங்க. நீங்கள் அதே போல் இங்கே சாப்பாடை காக்குறாங்க, இன்னொரு இடத்துக்கு போகிறாரு, அங்கே வியாதிக்காரங்களாம் குணமாக்குறாரு. இங்கே வந்து விபச்சாரம் பண்ணவங்க, அந்த பட்டணமே சமரியான்ற பட்டணம் வந்து ஒதுக்கப்பட்ட இடம். அந்த பட்டணத்தில் இருக்கிறவங்களாம் ஆண்டவர் பிள்ளைகளாக மாற்றினாராம். ஆமென் சொல்லுங்களேன். சென்னை பட்டணத்தில் எது ஒதுக்கப்பட்ட இடமா இருந்தாலும் அவருடைய பிள்ளைகளை அவங்க மாறிட்டாவே அவங்கள சாட்சியா நிறுத்த ஆண்டவர் போதுமானவராகிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். யாரையும் ஒதுக்குற தேவன் அவர் இல்லை. நம்ம ஒன்றா சொல்லலாம், அவன் சரியில்லை இவன் சரின்னு சொல்லலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உங்கள் ஜபம் போதுமானதா இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்லுவேன், உங்கள் ஜபம் போதுமானதாக இருந்தால் உண்மையாக உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை உங்கள் தெருவே கற்று மாற்றிடுவார். ஆமென் சொல்லுங்களேன். இல்லை, அந்த சமரியா பட்டணத்தில் இருக்கிற அத்தனை அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க இன்னொரு இடத்துல இதை பார்த்தீங்கன்னா எப்போ வந்தாங்க பாருங்க, இவரு போட்டில் வராரு, அவங்க நடந்து வராங்க. மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்தில் 33 வாசிங்க. பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோட கூட்டிக் கொண்டு போய் திகிலடையும் மிக மார்க்கு சுவிசேஷம் 6:33. அவர் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டு அவரை அறிந்து அநேக சகல பட்டணத்திலிருந்தும் கால்நடையா அவரிடத்துக்கு ஓடி அவருக்கு முன்பாக அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படிப்பட்ட வியாதி நம்மளுக்கு வந்தாலும் நீங்க எந்த அளவுக்கு தேவன் சமூகத்தில் கூடி வந்து நிற்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஹீலிங் தரும், அதான் உங்களுக்கு சுகம் தரும். அப்போ பாருங்க, சப்பானி, கண்ணு தெரியாதவன், காது கேட்காதவர், ஊமை, நொண்டி, கை கால் விழுந்தவங்க, மினிமம் பார்த்தா ஒரு 30,000 ஜனங்கள் இயேசு கிறிஸ்து போட்டில் போகிறாரு. இந்த ஜனங்க கால்நடையாகவே அந்தந்த இடத்துல இருந்து அந்தந்த பட்டணத்துலேருந்து ஹீலிங் நடக்க போகுது, சர்ச்சில் ஹீலிங் நடக்க போகுதுன்னு வராங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ உங்களுக்குலாம் வியாதி இருக்குதா? டாக்டர் கட்டலாம் போனால் நிறைய பணம் கேட்குறாரு, சரியாக மாட்டேதுன்னு சொல்கிறீங்களா? எந்த வியாதியாக இருந்தாலும் நீங்கள் மாத்திரை இல்லாதையே சுகமாக்க அவர் போதுமான தேவனாகிறாரு. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஆயுசு நாட்கள் அவர் தர முடியும். ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றலாம் கூட தேவனுடைய ஆராதனை தான் உண்மையோட ஆவியோட தொய்து கொள்ள பிதா விரும்புகிறாருன்னு. அப்போ ஆராதனைக்கு வரவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? உண்மையாக இருக்கணும், ஆவியோடு இருக்கணும். ஆமென்.
இன்னைக்கு எதனா ஒரு அற்புதம் நடக்காதா? இன்னைக்கு எதனா ஒரு அதிசயம் நடக்காதா? இன்னைக்கு இந்த 11 மாசமா இருந்த வியாதியை இன்னைக்கு கர்த்தர் இல்லாதாக போறாரு. நீங்க எந்த அளவுக்கு விருப்பத்தோட வரீங்களோ அதை வச்சுதான் கர்த்தர் கிரியை செய்வாரு. அப்ப இங்க 30,000 பேர் 5,000 பேர் சொல்லப்பட்டது வராங்க. நீங்க அந்த இடத்துல பார்த்தா தேவனுடைய சித்தம் வியாதியா இருக்கிறவங்கள, தேவனுடைய விருப்பம் வியாதியா இருக்கிறவங்கள குணமாக்குறது அவர் விருப்பம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தது ஒரே நோக்கம், பாவிகளை ரட்சிக்கவே வந்தார்னு எழுதப்பட்டுக்குது. அப்போ நீங்க மத்திய சுவிசேஷத்தை பார்த்தீங்கன்னா ஊமை, சப்பானி, செவிட, நொண்டி, கை கால் விழுந்தவன் எல்லாரும் அந்த இடத்துல அவர் பாதத்தில் வைக்கப்பட்டாங்க. இப்போ அவர் எழுப்புறாரு. அந்த இடத்துல சொல்லப்பட்டுக்குது, ஊமை பேசுகிறான், ஊனை சுஸ்தம் அடைகிறது, சப்பானி நடக்கிறான், குருட பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள், இவர்களை பட்டினியே அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. ஆமென். நீங்க எந்த அளவுக்கு உங்க நேரத்தை தேவனுக்காக தரீங்களோ அதை வச்சுதான் கர்த்தர் உங்களுக்கு பலத்தை தருவாரு. யார் யார் நேரத்தை நிறைய தரீங்க? சினிமா பார்க்க நேரத்தை தர ஜனங்க நிறைய இருப்பாங்க. டிவி சீரியல் பார்க்க நிறைய நேரத்தை தருவாங்க. இந்த செல்போன் பார்க்க கூட பாருங்க நேரம் நிறைய தருவாங்க. ஜபன்னு வந்துட்டாவ என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் முடிக்க மாட்டாரு. ஐயோ சுகர் இருக்கிறது அவருக்கா தெரியும். வெளியே போகும்போது தலை சுத்துதுன்னுவாங்க. ஏன் உனக்கு சுத்தணும்? நல்லா இருக்க மாட்டார் ஆண்டவர். உன் மேலே சுகர் இருந்தால் கூட அதை கொட்டி அதை எடுத்து வெளியே போட்டுருவார். ஆனால் நீ பெனாத்தரை பற்றி அதில் தான் அந்த சுகர் போக மாட்டுது. அப்போ இங்கே பார்க்குறோம் 3 நாள், 1 நாள் 2 நாளில் 3 நாள் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து சுகத்துக்காக அவங்க விரும்புகிறாங்க. அப்போ நம்ம கூட உண்மையாகவே ஆராதனைன்றது எதுவோ கடமைக்காக நம்ம போகக்கூடாது. நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அதனால 4 பேர் என்ன போகலன்னா இதில் பல பேர் அது மாதிரி இருப்பாங்க. சில பேர் கேட்டுனாங்க, சர்ச்சை போலையா எப்படி வந்தேன் இன்னைக்கு? சர்ச்சைக்கு போலையானா போதும், இதுவே வெக்கமாயிடும். இந்த வாரம் மாசத்துல ஒரு வாட்டினா உட்கார்ந்துடலாம். யாருன்னா கேட்டால் சொல்லணும் இல்லை? அப்படி இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அப்படி நம்ம பண்ணக்கூடாது. நம்ம பலனை அவர் தான், நம்ம சுகம் அவர் தான், நம்ம ஆசீர்வாதம் அவர் தான். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ஹெல்த்தை அவர் பாதத்தில் வைக்கிறீங்களோ அதை வச்சு தான் அவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு சுகத்தை பலத்தை தருவார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் மருத்துவமனைக்கு போய் பணம் செலவு வீணாக பண்ணவே தேவையில்லை. உண்மையாகவே தேவன் ரொம்ப நல்லவர். அவர் இப்போ அவர் சொல்கிறார், கீழே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? ஜனங்களுக்காக நான் பரிதவிக்கிறேன். 3 நாள் இருந்தாங்க, சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, பட்டினி அனுப்புறதுக்கு எனக்கு மனதில்லைன்றாரு. இவர் தர்றது வேற, நம்ம கேட்கறது வேற. ஆமென் சொல்லுங்க. பாரு, இவர் சுகத்தையும் கொடுத்தாரு, சாப்பாடையும் கொடுத்தாரு. ஆனால் சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னே அங்கே இருக்கிற சீசருங்க பணத்தை கேட்குறாங்க. யோவான் சுவிசேஷத்தை பார்த்தா இவர் செய்ய மாட்டாரா? சுகம் கொடுத்தவர் சாப்பாடு தர மாட்டாரா? சொல்லுங்களேன், ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க. உனக்கு சுகத்தை தருவர் சாப்பாடு தர மாட்டாரா? கேளு, தர மாட்டாரா? இப்போ எந்த வியாதியோட வந்துக்கிற உனக்கு சுகம் இப்போ தரப்பார, உனக்கு சுகத்தை தரப்பார. சொல்லுங்க ஒருத்தருக்கு பார்த்து, உனக்கு சுகத்தை தரப்பாரா கர்த்தர்? அதுக்கு அடுத்து பிரியாணி தருவாரா? நீ போய் வாங்கிக்கோ, தருவார். இங்கே பார்த்தீங்கன்னா யோவான் சுவிசேஷத்தில் அவங்களுக்கு ஈலிங் நடக்குது, சுகம் கொடுத்துட்றாரு. ஆனால் சீசருக்கு என்ன கேட்குறாங்கன்னா, இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, இவங்களுக்கு 200 ரூபாய் பத்தமானு பணத்தை வச்சு அவர் முன்னால் பேசுகிறாங்க. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் 7. பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவரும் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும், கொஞ்சம் 1/2 கிலோ பிரியாணி சாப்பிட்டாலும்
200 பணத்து அப்பங்களும் 200 ரூபாய்க்கு பிரியாணி வாங்க முடியாது. 2 பிளேட்டு கூட இப்போ 200 ரூபாய்க்கு இல்லையே, இப்போ 110 ரூபாய் 120 ரூபாய் சொல்றான்னு. இவர்களுக்கு போதாதே போதாதே. அப்போது அவருடைய சீஷரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய ஆந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார் கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். ஆமென் சொல்லுங்களா. இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருந்துட்டா, பணமா இருந்தாலும் சாப்பாடா இருந்தாலும் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவாரு. ஆமென் சொல்லுங்களா. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் அங்க இருக்கிற விபச்சாரமா இருந்த பெண்ணை அந்த பட்டணத்தை ரட்சிப்புக்காக நடத்துறதுக்கு பிதாவுடைய விருப்பம் இயேசுவை அனுப்புனாரு. அதில் அவரு கிரியை செய்து அந்த பட்டணம் ரட்சிக்கப்பட்டது. இந்த பட்டணத்தை பார்க்குற இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் நிறைய வியாதி, கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, ஐ சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட்டு, லோ ப்ரெஷரு, ஹை ப்ரெஷரு, கொலஸ்ட்ரா, தைராய்டா, ஆமாம் நேரத்துக்கு நேரம் சாப்பிடலன்னா அப்படியே கில்லுது, வயிறு போட்டு கிள்ளி நிற்குது, அதுமாரி ஆளுங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு பெரிய சுகத்தை கொடுத்துட்றாரு. மனதுருகி அவங்க மேலே கையை நீட்டும் போதே அவருடைய சுகம் அவங்க மேலே வருது. உங்கள் மேலே கூட அவர் கையை நீட்டுவார். மனதுருகிற கை உங்கள் மேலே படும். உங்கள் மேலே உங்களுக்குள்ளே இருக்கிற வியாதியை உண்மையாகவே டாக்டரால் செய்ய முடியாததை இயேசு செய்ய போதுமானவராகிறாரு. ஆமென் சொல்லுங்களா. ஆனால் சீசர்கள் அவசரப்பட்டாங்க, அந்த ஜனங்க அவசரப்படல. ஜனங்க கேட்கல, சீசருங்க தானே சொல்றாங்க. இவ்வளோ ஜனங்கிறாங்களே, இவங்களுக்கு 200 ரூபாய் பத்தம்மா. அங்கே ஒரு சின்ன பையன், நம்ம சர்ச்சில் எதையும் குழந்தைங்க அந்த மாதிரி எடுத்துன்னு வந்து கொடுத்தா நல்லா இருக்கும். இப்போ கூட ஒரு அற்புதம் பண்ணிடலாம். 2 மீன் 5 அப்பத்தை எடுத்துன்னு வந்து அந்த குழந்தை கொடுத்து, ஐயா பாஸ்டர் எல்லாம் பசியாகிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை போகும்போது மீன் சாப்பாடோடு போட்டான், கொஞ்சம் ஜெபம் பண்ணி கொடுங்க. இப்போ இயேசு ஜெபம் பண்ணும் போது எல்லாம் வறுத்த மீன், வஞ்சின மீனாக வருது. கூடியில் பார்க்க வஞ்சின மீன், ஆனால் மீனை வந்து எண்ணி தான் கொடுத்தாரான். ஏன்னா வஞ்சின மீன் இல்லை, நம்ம ஆளுங்க ஒரு 2 எடுன்னா 4 எடுப்பானுங்க. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம். அப்போ பாருங்க, அப்போ சீசர்களுக்கு என்னன்னா பணத்தை பற்றி தான் பேசுகிறாங்க, பணத்தை பேசுகிறாங்க, சாப்பாடை பேசுகிறாங்க. அவர் எதுக்காக அந்த பகுதியில் கொண்டு வந்து அவங்கள நிறுத்தி ஊழியம் செய்கிறாரோ அதை பற்றி பெருசாக பேசவே இல்லை. அதனால தான் அவர் பார்த்தாரு, தம்பிங்கள இனிமேல் நீங்கள் எங்கள் கூட வானம், நீங்கள் போட்டு ஏறி பஸ்ஸு பிடிச்சி போங்க. ஆமென் சொல்லுங்க. அங்கே தான் பார்க்குறோம், அந்த இடத்துல இருக்குது மத்திய சுவிசேஷம் 14 இருக்குது. அவரு இப்போ தனியாக ஒரு இடத்துக்கு ஜெபம் பண்ண பார்த்தாரு. இங்கன்னா ஒரு மனது உருக்கம் வரக்கூடாது, இங்கே வந்தோமா 200 ரூபாய் வேணும் 200 ரூபாய் வேணுன்றது ஒரு மனது உருக்கம் இருக்கக்கூடாது. இந்த அம்மா கண்ணு தெரியல, இந்த ஐயா கால் வரல, இந்த ஐயா ஊமையாகிறாரு, சாமி இன்னும் செவிங்க, இன்னும் அற்புதம் பண்ணுங்க, இன்னும் நல்லா நடக்கட்டும், அவங்க நல்லா நடக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்படி தானே பேசணும். அப்போ அவருடைய விருப்பம் வந்து அவங்க வாழ்க்கையில் சீசர்கள் கூட இருந்தவங்க வந்து தேவனுடைய விருப்பத்துக்கு அவங்கள ஒப்பு கொடுக்கல. அவரால் என்ன கிடைக்கணும் தான் அவங்க முக்கியமாக அவரோட நின்னாங்க. நம்ம அப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆரம்ப நாட்களில் நம்ம அப்படிப்பட்டவங்களா இருக்கணும், அவர் கொடுக்கணும்னு. ஆனால் நம்ம அவரோட கூட அதிக நாள் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறிட்டாவே, நான் என்ன செய்யணும் ஆண்டவர்னு நம்ம அவரை கேட்குறவங்களா மாறணும். உன்னை கொண்டு எத்தனையோ காரியத்தை நான் வாங்கிட்டேன், என்னை கொண்டு நீ என்ன செய்ய விரும்புகிற சாமி, வரப்போகிற புதிய வருஷத்துக்குள்ளே நான் கடந்து போகிறேன். இது வரைக்கும் எனக்காகவே உங்கள்கிட்ட பல காரியங்களை கேட்டு வாங்கிட்டு இருப்பேன். இனிமேல் நீ எனக்காக, நான் உனக்காக என்ன செய்யணும் சாமி, கொஞ்சம் என்கிட்ட பேசுங்க. கேட்டு பாருங்களேன், உங்களோட அவர் பேசுவார். உங்களோட பேசுகிற தேவன் அவர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். பேசுகிறவர். அப்போ அவங்க அதை பற்றி பேசலை பாருங்க. இப்போ இயேசு அதை சொல்கிற துக்கத்தோட அங்கே அற்புதம் பண்ணிட்டு, யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 26
இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாக மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். எதுக்கு தேடுறாங்களா? ஆமா, சாப்பாடு. இப்போ இன்னைக்கு சாப்பாட்டுக்கு நான் ஜெபம் பண்ண போறேன். ஆண்டவரே, இந்த 1.5 மாசம் எந்த வீட்லையும் பட்னியா இருக்கவே கூடாது. எல்லார் வீட்டுக்கும் சிக்கன் குழம்பு கொடுங்க, மட்டன் குழம்பு கொடுங்க. ஆமென். பாருங்க, ஆசீர்வாதத்தை பத்தி பேசினா பல்லு வெளியே வருது, விருப்பத்தை பத்தி சொன்னா மூஞ்சி உம்முன்னு ஆகுது. இதெல்லாம் எங்களுக்கு என்னத்துக்கு? சொல்லுங்க, இதெல்லாம் நியாயமா? நாங்கள் எதுவும் எங்கள் விதியை நினச்சின்னு வந்தோம், எதனா சாமி செய்வார்னு பிரார்த்தனை பண்ண வந்தோம். நீங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுங்க, சித்தத்தை நிறைவேற்றுங்க, கிரியை செய்யுங்கன்னு சொல்கிறீங்க. ஆமென் சொல்லுங்களேன். தூங்காத தம்பி, அவள் தான் நான் முடிச்சிடுறேன். ஆமென் சொல்லுங்களேன். நான் ரொம்ப நேரம் பேசப்படுறது, அவள் தான் முடிக்க போகிறேன். அப்படின்னா நான் என்கிட்ட சொன்னது என்னன்னா, இங்கே பாருங்கள், அவரு சொல்கிறார், இயேசு சொல்கிறார். இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமாக, நீங்கள் அற்புதம் செய்து அற்புதத்தை கண்டதுனால அல்ல, நீங்கள் அப்பத்தை புசித்து திருப்தி அடைந்ததுனால் என்ன தேடுறீங்களேன்றாரு. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ அவர் பார்க்குறாரு, இனிமேல் இவங்க கூட இருந்தால் நம்ம தேட மாட்டோம், நம்மளுக்கும் வந்து எப்போ பார்த்தாலும் சாப்பாடு வேணும்னு தொல்லை கொடுப்பாங்கன்ட்டு இப்போ தனியாக என்ன பண்ணுறாரு, இவர் மேலே போயிட்டார். அந்த யோவான் மத்திய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தா தனித்து போய் ஜெபம் பண்ணார். நாங்கள் எழுதப்பட்டுக்குது. ஒரு மாலையில் சாயங்கால வேலையில் போயிட்டு இரவு முழுவதும் தனித்து என்ன பண்ணுறாரு, ஜெபிக்கிறாரு. எதுக்கு ஜெபம் பண்ணியிருப்பாரு? என் கூட இவ்வளோ பேர் இருந்தாலும், பிதாவே, நான் தான் உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றல நான் காணப்படுறேன். என்னோட கூட இருக்கிறவங்க அவங்கவுங்க வேலை, அவங்கவுங்க குடும்பம், அவங்களுடைய பர்சனல் மேட்ரு, அவங்க மேட்ரு தான் முக்கியமாக தெரியுது சொல்லி நான் நினைக்கிறேன் அவர் ஜெபம் பண்ணியிருப்பார். அவர் ஜெபம் பண்ணும் போதே அந்த போட்டில் போகிறவங்களுக்கு பெரிய ஒரு கடல் கொந்தளிப்பு வந்து காற்று அவங்களுக்கு எதிர்ப்பாக நிற்குது. ஆமென் சொல்லுங்களேன். ஏன் காற்று அவங்களுக்கு எதிர்ப்பாக நிற்கணும்? ஏன் இயேசு அவங்க கூட போயிருக்க கூடாதா? சொல்லுங்களேன். அப்போ நம்மளுக்கு கூட ஏன் காற்று எதிர்க்காக நிற்குது? காற்றுன்றது வந்து சாதா காற்று இல்லை, பேய் காற்று வந்துக்குது. என்ன காற்று அது? ஆமாம், அந்த மத்திய சுவிசேஷம் 14 பாருங்கள். 14 அங்கே எழுதப்பட்டுக்குது, சீசர்கள் போட்டில் போகும்போது அந்த காற்று எதிர்காற்று வந்து அந்த படகை கவுத்து போடலாம் அப்படின்னு இருந்ததுதான். ஆனால் வேற பைபிள் சொல்லுது, அது எதிர்காத்துன்றது வந்து ஒரு இந்த பேய் காற்று, பிசாசுடைய ஆவி. அதுக்கு அர்த்தம் தான் வந்து அங்கே 2 பேர் அந்த கல்லறையில் இருக்கிற ஒரு பிசாசை வந்து அவர் துரத்துறாரு. கல்லறையில் இருக்கிற ஆவி வந்து கடலாண்டு நின்று சீசர்களை அப்படியே போட்லேருந்து கவுக்கலான்னு பார்த்தது. அப்போ உங்கள் குடும்பத்தை யாரும் கவுக்கக்கூடாது, உங்கள் சரீரத்தை கவுக்கக்கூடாது, உங்களுக்கு எதிர்காத்து வரக்கூடாது. உங்களுக்கு எதிர்ப்பாக வர எல்லா பிசாசுடைய ஆவியும் உங்கள் காலின் கீழே மதிக்கிற வல்லமையை உங்களுக்கு தவிர அவர் போதுமானவராகிறார். ஆனால் நம்ம அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுறவங்களா இருக்கணும், அவருடைய கிரிகளை செய்து முடிக்கிறவங்களா இருக்கணும். இது வரைக்கும் நீங்கள் இதுக்காக ஜெபம் பண்ணாத கூட இருந்திருக்கலான்னு வைங்களேன். இன்னும் கொஞ்ச நாள் புது ஆண்டுக்கு போக போகிறீங்க. நீங்கள் உங்களுக்காக கேட்ட காரியங்கள் போதும். இனிமேல் ஆண்டவரை என்ன கொண்டு நீ என்ன செய்ய விரும்புகிற கொஞ்சம் பேசுங்க. நேற்று நான் பார்த்தேன், நான் ஒரு இடத்துக்கு ஜபத்துக்கு போயிட்டு வந்தேன். இன்னைக்காக ஜபம் பண்ணியிருந்தோம். அப்போ ஒரு காரியத்தை கத்தர் காட்டினார். பாருங்க, என்கிட்ட காட்டினார். நம்ம திடீர் நகர கத்தர் காட்டினார். அந்த பகுதியில் குடிக்கிறவங்கள நிறைய பேரை காட்டினார். என்கிட்ட நிறைய பேர் குடிக்கிறது, கெஞ்சா அடிக்கிறது, குடி கெஞ்சா மாத்திரை போதைக்கே அடிமையாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறான். குடும்பமே தேவையில்லை, போதை தான் முக்கியம் அப்படின்னு வாயிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் என்கிட்ட சொன்னார் ஒரு காரியம். அவங்க எதுவும் இல்லைப்பா, என்கிட்ட வந்து காலையில் ஒரு சின்ன ஜபம், ஏசப்பா இந்த குடியிலேருந்து எனக்கு என்னால் விட முடியல, ஏசப்பா உங்களால் இந்த கெட்ட பழக்கத்துலேருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாங்க ஏசப்பா. நீ சின்ன ஜபம் பண்ணா நான் கேட்குற தேவன், நான் கேட்குற தேவன். நான் யாரை இவன் குடிக்கிறான், இவன் விபச்சாரம் பண்ணுறான்,
இவன் கெஞ்ச அடிக்கிறான், இவன் வந்து மாத்திரை போடுறான், இவன் ஊசி போட்டு போதையில் இருக்கிறான், அதுமாரி நான் யாரையும் புறக்கணிக்க மாட்டேன், நான் அணைக்கிற தேவன், நீ சொல்லுன்னாரு. அமன் சொல்லுங்களேன். கண்ணார நான் நேற்று பார்த்தேன். அது உங்கள் வீட்டில் யாரும் தவறு பண்ணுறாங்களா? கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் மாற்றுவார். ஆனால் நீங்கள் வந்து தாழ்மையாக கேட்கணும். நீங்கள் அவருடைய விருப்பத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க, உங்கள் விருப்பத்தை அவர் நிறைவேற்ற போதுமானவராகிறாரு. பாருங்க, ஆபிரகாம் இங்கே பார்க்குறோம். இந்த இடத்துல நான் முடிக்க போகிறேன். நீங்கள் ஆதியாக 24 பார்த்தங்க, அந்த இடத்துல எழுதப்பட்டுக்குது. இப்போ ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு தன் மகனுக்கு ஒரு மகளை பார்த்துட்டு வர சொல்கிறார். பெண் பார்த்துட்டு வா அப்படின்னு இப்போ எலியேசர் என்ற ஒரு ஊழியக்காரனை அனுப்புகிறாரு. இங்கே 12 சீசர் இயேசுவோடு இருந்தாங்க. அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு அவங்களால இயேசுவை பற்றி புரிஞ்சு கொள்ளவும் முடியல. ஆனால் ஆபிரகாமோடு இருந்த சீசர்கள் வந்து அப்படி இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஆபிரகாமுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறவங்களாக காணப்பட்டாங்க. அங்கே சொல்லப்பட்டது. இப்போ அனுப்புகிறாரு, வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொல்லும்படி தம்முடைய தூதனை உனக்கு கூட அனுப்புவார்ன்றாரு. இப்போ யார் அனுப்புகிறாரு? ஆபிரகாம் பொண்ணு பார்க்க போல தூதனையே நான் அனுப்புகிறேன், போய் அந்த இடத்துல எங்கள் சொந்தக்கார வீட்டில் பார்த்துட்டு வான்றாரு. இப்போ போய் அந்த இடத்துல பொண்ணு பார்க்குறாரு. பொண்ணு பார்த்தோன்னே அந்த பொண்ணு காடி ஃபஸ்ட்டு இவர் போன வேலைக்கார ஒரு ஜெபம் பண்ணுறாரு, நான் வரும் இப்போ எதிர்க்க போவேன், அந்த பொண்ணு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கணும், எனக்கு மட்டும் இல்லை ஒட்டகத்துக்கு கொடுக்கணுன்றாரு. அந்த பொண்ணு தருது. அந்த பொண்ணு செலக்ஷன் பண்ணிடுறாரு, இதான்றாரு. இப்போ அந்த பொண்ணு வீட்டுக்கு கூப்பிடுது. வீட்டுக்கு கூப்பிட்ட உடனே அவரை வந்து முதலாவது காலை கையெல்லாம் கழுவி சொல்கிறாங்க. ஆடு மாடெல்லாம் போய் கட்டுங்க, எல்லாத்துக்கும் தீனி இருக்குது, வாங்கன்னு கூப்பிட்றாங்க. போய் காலை கையை கழுவுறாரு, முகத்தெல்லாம் கழுவுறாரு. நல்ல பிரியாணி நல்ல வாய் அலையில் போட்டு, ஒரு பக்கம் வஞ்சன மீன், ஒரு பக்கம் முட்டை, ஒரு எல்லாம் என்னென்ன சாப்பிடணுமோ எல்லாம் டின்னருங்குது. ஆமென் சொல்லுங்களேன். அவர் சொல்கிறாரு, நான் வந்த காரியம் செய்து முடிக்கிற வரைக்கும் இதில் கையை வைக்க மாட்டேன், இதில் கையை வைக்க மாட்டேன். என்னை எதுக்காக எங்கள் எஜமான் அனுப்புனாரோ அந்த நோக்கம்தான் எனக்கு முக்கியம். கண்டி நீங்கள் கொடுத்துருக்கிற வீடோ நீங்கள் கொடுத்துருக்கிற சாப்பாடோ என்னை வந்து கவனிக்கிறதோ அது எனக்கு முக்கியம் இல்லை சொல்லி ஆபிரகாம் என்ன காரியத்தை சொல்லி அனுப்புனாரோ அதை சொல்லி முடிக்கிறாரு. அப்போ ரெபேக்கா கேட்குறாங்க. ரெபேக்கா அண்ணன் லாபான் சொல்கிறாரு, என்ன லாபானோ ரெபேக்காவுடைய அம்மாவும் இப்போ எலியேசர் கேட்குறாரு, என்னங்க உங்கள் வீட்டில் பொண்ணு எடுக்க வந்து உங்களுக்கு சம்மதமா அப்படின்றாரு. உடனே சொல்கிறாரு, நாங்கள் நலமும் பொலமும், இது கர்த்தரால வந்த காரியம், இதில் நாங்கள் நலமும் பொலமும் சொல்லக்கூடாது ஐயா, என் பொண்ணை இட்டும் போன்றாரு. இப்போ யாருன்னா விடுவாங்களா பொண்ணை? அவங்க தான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுவாங்க. பொண்ணு பார்க்க வந்து பொண்ணே இட்டுன்னு போயிட்டானுங்க. ஆமென் சொல்லுங்க. அப்புறம் தான் என்ன பண்ணுறாரு, இப்போ எடுத்துன்னு வா, என்னென்ன ஐட்டம் என்னென்ன இருக்குது, வா எல்லாம் வா எடுத்துன்னு வா சாப்பிட்டு. அப்போ கூட அங்கே தங்கலை. அவர் சொல்கிறாரு, நான் எஜமானுக்கு போயிட்டு இந்த இடத்துல நடந்த காரியத்தை நான் சொல்லணுன்றாரு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, ஒரு 10 நாள் என் பொண்ணு இருக்கட்டுமே, 10 நாள் இருந்துட்டு போட்டோமான்றாங்க. ஆனால் எலியேசர் ஒத்துக்கல. உன் பொண்ணை வேணா நீ வச்சுக்கின்னு அங்கே இட்டுன்னு வந்து விடு, ஆனால் நான் எந்த காரியத்துக்காக தேவன் என்னை அனுப்புனாரோ அந்த காரியம் தான் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு போயிடுறேன். அதனால்தான் பாருங்க, ஆபிரகாம் சகல ஆசீர்வாதத்தையும் ஆபிரகாமுக்கு அடுத்தது எலியேசர் கையில் கொடுத்து வச்சாராம். உங்கள் கையில் கூட சகல ஆசீர்வாதம் தரணுமா? யார் யார் கைக்கு ஆசீர்வாதம் வேணும்? சொல்லுங்களேன். உங்கள் கைக்கு வேணுமா? நீங்கள் பாருங்கள், அந்த அந்த நம்ம முடிக்கிறேன். ஆதியாக 24:1 வாசிங்க, வாசிங்க. ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய போதும் பாருங்க, எல்லாமே அவன் கையில் இருந்துதான். ஆமென் சொல்லுங்களேன். சகல ஆசீர்வாதத்தையும் உங்க கையிலையும் கர்த்தர் தருவாரு.
அப்போ நம்ம தேவனுடைய அங்க பார்க்குற சீசருங்க இயேசு கிறிஸ்துவோட இருந்தவங்க பிதாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றல. அங்கேயே இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணை போய் பார்த்தாரு, இங்கேயும் ஆபிரகாம ஒரு பெண்ணை பார்க்க அனுப்புறாரு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. இந்த வீட்டுக்கும் ஈசாக்க கட்டிக்க ஒரு பெண்ணு வருது, அந்த வீட்டுக்கு கத்தரை துதிக்கிறதுக்கு கத்தர் தான் தெய்வம் சொல்ல பல அந்த பட்டணத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து பக்கமாக திருப்ப அங்கே ஒரு பெண் இருந்தது. ஆனால் அங்கே இருந்த சீசர்கள் விருப்பத்தை தேவனுடைய விருப்பத்துக்கு நிறைவேற்றல. பணம் வேணும், சாப்பாடு வேணும். ஏதோ ஒரு படம் இப்போ வந்துக்குது, மணி என்னது, பணம் துட்டு மணி. ஆமென் சொல்லுங்க. காசு மணி, காசு பணம், போனோம் மார்க்கெட்டு, இங்கே போனோம் அங்கே போனோம். நான் முடிக்கிறேன். அப்போ என்னன்னா விருப்பம் என்கிட்ட கத்தர் உங்ககிட்ட பேச சொந்து என்கிட்ட எனக்கு நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் கேட்குறீங்களே கேட்கலையே அது எனக்கு தெரியாது. இந்த 1.5 மாதத்துக்கு ஆண்டவர் என்ன கொண்டு என்ன செய்கிறாரோ அதுதான் எனக்கு. ஆமென் சொல்லுங்களேன். என் பையனை கொண்டு, என் மனைவியை கொண்டு, என் குடும்பத்தை கொண்டு என்னென்ன விரும்புகிறாரோ நாங்கள் அதை செய்தது தான் புதிய வருஷத்துக்குள்ளே போய் வாக்கு தத்துவத்தை சொல்லி கொண்டாடுவோம். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நம்ம சபை யார், நம்ம அந்த தேவ விருப்பத்தை நிறைவேற்ற நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம முடிப்போம். 2 வசனம் பாருங்க. யோவான் ஸ்தோத்திரம், எபிரியர் 1 தெசலோனிக்கேயர் 1:2 வாசிங்களா. 1:2 வாசிங்க. அவ்வளோதான். 1:2 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 2. தேவனுக்கு பிரியமான சகோதரர்களே, பாருங்க, உங்க விசுவாசத்தின் கிரிகளும் உங்க அன்பின் பிரயாசத்தையும் உங்க நம்பிக்கையும் கூட ஆமென். உங்களெல்லாம் நினைவு கூறணுமா, பரலோக நினைவு கூறணுமா. அதே போல எபிரியர் 6:10 வாசிங்க. டக்குன்னு வாசிங்க. 6:10 வாசிங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க எந்த அளவுக்கு தேவனுக்காக செய்றீங்களோ அந்த அளவுக்கு தேவன் அதை மறக்க மாட்டாரா. திருப்பி வாசிங்க. அத உங்க கிரிகளையும் நீங்க பரிசுத்தவான்களுக்கு செய்யற ஊழியமோ செய்து வருகிறதுனாலையும் அவருடைய நாமத்துக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசம். எப்படி பிரயாசம் இருக்கணும்? நீங்க அன்புள்ள பிரயாசமாகறீங்களா? யார் யார் அன்போட பிரயாசப்படுறீங்க? எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ண சொல்றாரு அவரு. வெறுப்பாகுது எனக்கு. சர்ச்சை விட்டு போனால் தான் அடங்க போகிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம நல்லா தெரிஞ்சுக்க பாருங்க. ஃபஸ்ட்டு அன்பாக பேசுவாங்க ஆண்டவர் எப்போமோ. நீங்கள் இங்கே பார்க்குறோம். நீங்கள் மோசையை பார்த்தீங்கன்னா மோசே யாத்திராகம் 4ஆம் அதிகாரம் 11 பார்த்தா 3ஆம் அதிகாரம் யாத்திராகத்தில் மோசே முன்னால் ஒரு முள்ளு செடி எரியுது. அது கிட்ட போய் பார்க்குறேன்னு பார்க்குறாரு. அது பெரிய ஒரு அற்புதம். மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, செருப்பை கைட்டுன்றாரு. இப்போ அந்த இடத்துல தேவன் அவரை சந்திக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உன்னை கொண்டு தான் அந்த ஜனங்களை நான் எகிப்திலேருந்து வெளியே கொண்டு போறேன்றாரு. கேட்டுக்கிறாரு. இப்போ 4ஆவது வசனம் அங்கே பார்த்தீங்கன்னா மோசே உன் கையில் இருக்கிற கோலை போடுன்றாரு. போட்டால் பாம்பாக மாறுது. ஐயோன்றாரு. இப்போ எடுத்தோடனே கோலாக மாறுது. உன் கையை உன் பாக்கெட்டில் போடுன்றாரு. இப்படி போடுறாரு. போட்டால் அது கையெல்லாம் வெண்குஷ்டம் ஆயிடுது. திருப்பி உன் கையை போடுன்றாரு. பார்த்தா அது எப்பவுமே இருக்கிற கையை போல மாறுது. தண்ணி தரையில் ஊத்துன்றாரு. ஊத்துனா ரத்தமாக மாறுது.
இந்த 2 அற்புதம், பாம்பை கோலா மாற்றின அற்புதத்தை நம்பாத போனாலும், கையை குஷ்டமாக மாற்றின நம்பாத போனாலும், தண்ணியை ரத்தமாக மாற்றினல அதை எகிப்தில் இருக்கிற பார்வன் நம்பி ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்ய வெளியே அனுப்புவோம் போன்றாரு. ஆமென் சொல்லுங்க. பைபிள் படிக்க நேரம் இல்லை, நீங்கள் இது பண்ணிங்க பார்த்துக்கலாம். ஆனால் அங்கே என்ன சொல்லப்பட்டுக்குதுன்னா, யாத்திராக 4 இவ்வளோ அற்புத அடையாளத்தை காட்டி 11 எழுதப்பட்டுக்குது. 4:11 ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானா வேற யாருன்னா இல்ச்சவாய மாட்டுவான் ஊழியத்துக்கு, அவனை அனுப்பு. உபவாசம் போடுவான், ஜபம் பண்ணுவான், கத்துவான், கதறுவான். நான் வேலை செய்யறாண்டவரு, எனக்கு பையங்கிறார், என் மனைவி அழகானவோ, அவளை விட்டுட்டு நான் எப்படி உபவாசம் போட்டு ஒட்டுனு உடம்பா இருக்கிறது? பார்க்குறாரு கத்தரு, பல்ல கடிக்கிறாரு. உனக்கு பேச அதில் வேற சொல்றேன், திக்கு வாய் மந்த நாவு, பேசுறதுல வல்லவன் இல்லை, வேற யாருன்னா ஏன்னா இல்ச்சவன் அவனா இருக்கணும் ஊழியம் செய்ய அப்படின்னு ஆண்டவர் விட்டாரா? மோசே நீ தான் எனக்கு வேணும்னு கூப்பிட்டாரு. அவன் தாமதம் பண்ணும்போது தேவன் அவனை அடிக்கலான்னு பார்த்தாரான். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. பாரு, அவன் நிமித்தம் அவன் தேவனுடைய விருப்பத்தை மோசே நிறைவேற்ற மோசைய தேவன் தான் பக்கமாக வலிச்சாரு. உங்க பக்கமாக உங்களை கூட அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற இந்த காலையில் உங்களோட பேசின்னு இருக்கிறாரு. ஆனால் அங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு மிராக்கிள்லாம் காட்டுறாரு. நானும் நினச்சேன் ஃபஸ்ட்டு மிராக்கிள்லாம் காட்டு 4 நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துங்க, அந்த இடத்துல வந்து மோசே தாமதிச்சதுனால மோசையை சங்கரிக்கலான்னு பார்த்தாராம். ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். உன்னை கொண்டு தான் பார்வனுடைய இருதயத்தை நான் அசைக்க போறேன், உன்னை கொண்டு தான் எகிப்து தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வர போறேன். நீ போக மாட்டேன்னு அர்த்தம், நீ போக மாட்டேன்னு அர்த்தம். பாருங்க, அந்த நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதங்கள் மோசே நாட்களில் தேவன் செய்தார். ஏன் செய்தார்? வணங்காத கைத்து உள்ள ஜனங்களை இஸ்ரவேல் எகிப்துல இருந்து அவர் வெளியே கொண்டு வந்தார். ஆமென் ஆமென் சொல்லுங்களா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தா, சிலர் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தா சபையை அடித்தவர், சபையை பாழாக்கினவர், சர்ச்சை நடத்தும் போது சர்ச்சில் இருக்கிறவங்களை அடித்து வெளியே துரத்துவார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தா ஒரு ஊழியக்காரனை அடித்து அவர் பாதத்தில் அப்படி விழுறான். ஸ்டீபன்ற ஒரு ஊழியக்காரனை அடிச்சிடறார் பவுல். 8 பார்த்தா சபையை நாசனம் பண்றாரு. 9 பார்த்தா அங்க பாரு கொலவெறி ஆவி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் நிறைய கொலவெறி ஆவிக்குது. இதை கர்த்தர் எப்படி வந்து நிர்மலமாக்குவாரு? நீயே நானும் கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுறவங்களா இருந்தா ஜனங்களுக்குள்ள இருக்கிற கொலவெறி ஆவியை கர்த்தர் நிர்மலமாக்குவாரு. நீங்க பாருங்க, அந்த அப்போஸ்தலர் 9:1 வாசிங்களேன். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி. இப்ப இந்த கடைசி காலத்துல நிறைய கொலவெறி ஆவி இருக்குது. அந்த கொலவெறி ஆவி மனம் திரும்பணும்னா என்ன பண்ணணும்? கடவுளுடைய பிள்ளைங்க தேவனுக்கு ஏற்ற விருப்பத்தை, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறவங்களா காணப்படணும். ஆமென் சொல்லுங்க. பாரு, அவன் கொலவெறியோட வரான். அந்த இடத்துல சொல்லப்பட்டுக்குது, மதியான வேலையில் தேவன் ஒளியா போய் அவன் முன்னால நின்று அவர் 2 கண்ணு பிடிங்கிறாரு. அவன் கேட்குறான், நீங்கள் யாரு, நீங்கள் யாருன்னு. அந்த இடத்துல சொல்லப்பட்டுக்குது, நடுங்கி திகைந்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாகிறேன்னு கேட்டானா. ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமாம், அநியாயம் பண்ணுறாங்களா, அக்கிரம் பண்ணுறாங்களா? கடவுளுடைய பிள்ளைகள் நம்ம முதலாவது அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுறவங்களா வந்து நின்னாவே அநியாயம் பண்ணுறவங்கள, அக்கிரம் பண்ணுறவங்கள பைபிள் தூக்க வைக்க அவர் போதுமானவராகிறாரு. மாற்ற அவர் போதுமானவராகிறாரு. மாற பண்ணுறதுக்கு அவர் போதுமானவர். பவுலை மாற்றுற தேவன் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள மாற்ற மாட்டாரா? உங்கள் குடும்பம், உங்கள் தெருவை மாற்ற மாட்டாரா? மாற்றுவார். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? அங்கே சொல்லப்பட்டதுக்கு பாருங்க, நடுங்குறாரு. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்றான். யார் இவன்? சபையை அடிச்சவன்,
சீசர்களை அடித்து துன்பப்படுத்தினவன், சபை நடந்துன்னு இருக்கும்போது ஆராதனையை நிறுத்துங்கன்னு சொன்னவன், அப்படிப்பட்ட தேவன் ரட்சிப்புக்கு நடத்தினார். அங்கே சொல்லப்பட்டுக்குது, அந்த அதிகாரம் 17 சொல்லப்பட்டுக்குது, அந்த இயேசு நீ. அப்போது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து. உங்க வீட்டில் கூட இன்னைக்கு ஒரு தூதன் கர்த்தர் அனுப்புவாரு. உங்க வீட்டில் யார் யார் திருந்தாதகிறாங்க அவங்க மேல கர்த்தருடைய கை படும். உங்க வீட்டுக்கு கர்த்தருடைய தூதன் போவாரு. சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீர் பார்வை அடையும்படி பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கு என்னை அனுப்பினார் என்றார். ஆமென் சொல்லுங்களேன். உங்க வீட்டில் இருக்கிற கண்ணெல்லாம் கர்த்தர் திறப்பாரு. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு தான் வாய் வரக்கூடாது, உங்களுக்கு வாய் வர மாட்டேது. நல்லா அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்பனா பவுல் பாருங்க, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினாரு. இத்தனைக்கு பவுல் ஆண்டவருடைய பிள்ளைகளை அடிச்சவர், உதைச்சவர், சர்ச்சையெல்லாம் நாசம் பண்ணவர். அப்படிப்பட்டவரை தேவன் சந்திச்ச உடனே கேட்குறாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய விரும்புறீங்க? நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? நான் உனக்கு என்ன செய்யணும்? இது வரைக்கும் உனக்கு நான் தீமையாக வாழ்ந்தேன், இது வரைக்கும் நான் உனக்கு எதிரியாக இருந்தேன், இது வரைக்கும் உன்னை நான் பகைச்சேன், உன் ஜனங்களை பகைச்சேன், உனக்கு விருப்பம் இல்லாத காரியத்தெல்லாம் செய்து உன்னை கோபப்படுத்தினேன். இனிமே நான் உன் பிள்ளையா மாறிட்டேன். உன் பிள்ளையா மாறினோடனே நீ என்ன விரும்புறியோ அதை சொல்லு, நான் செய்கிறேன்றாரு. அமன் சொல்லுங்களேன். அவன் அப்படி கேட்டதுனால பாருங்க, அவன் போன பட்டணத்தில் அந்த அளவுக்கு பயபக்தி உள்ளவங்களா ஜனங்க காணப்பட்டாங்களாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரம் அதில் 31 வாசிங்க. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று. பொறுமையா சொல்லுங்களேன். அப்போது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று. உங்க வீட்டில் கர்த்தர் சமாதானத்தை வைப்பாரு. இங்க நீங்க எந்த சமாதான கேடோட நீங்க உட்கார்ந்துக்கிறீங்களா, இந்த காலையில உங்க வீட்டில் ஒரு சமாதானம் வரும். பக்தி விருத்தி அடைந்து ஃபர்ஸ்ட் சமாதானத்தை வைக்கிறார், இரண்டாவது பக்தி விருத்தி அடைகிறாங்க, மூணாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். அப்ப பாருங்க, அங்க சமாதானம் பெருகுது. அதுக்கு அடுத்தது பேதுரு போய் பக்தி பெருகுது. அதுக்கு அடுத்தது கர்த்தருக்கு பயப்படுற பயம் அந்த இடத்துல ஜனங்களுக்கு பெருகுது. அதுக்கு அடுத்தது அங்கே சொல்லப்பட்டுக்குது, பரிசுத்த ஆவினால எப்படிப்பட்டவங்கள ஆறுதல் அடைஞ்சாங்களாம். உங்களுக்கு ஆறுதல் இல்லையா? உங்களை ஆத்த தேத்த யாரும் இல்லைன்றீங்களா? உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, உங்களை ஆறுதல் படுத்துகிற உங்கள் கூட வர போகிறாரு. இப்போ நீங்கள் தனியாக போக போகிறதில்ல. உங்களை ஆறுதல் படுத்துறதுக்கு ஒரு தூதனை உங்கள் பக்கத்தில் அவர் அனுப்புவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆறுதல் படுத்துவார், உங்க மேலே இறங்குவார். ஆமென். நம்ம முடிக்க போகிறோம், அவ்வளோதான். 3 பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இயேசுவை நம்ம பார்க்குறோம், அவர் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். ரெண்டாவது மோசே பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். மூணாவது பவுல் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். அப்போ நம்ம இங்கே வந்திருக்கிறவங்க உண்மையாகவே இந்த கடைசி காலத்தில் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கு. ஆவிக்குரிய காரியமே கேட்க மாட்டாங்களாம். நம்ம அந்த நாளில் தான் வந்துட்டோம். அப்போ உண்மையாகவே நம்ம கடைசி காலத்தில் வந்துட்டோம். நம்ம விருப்பமெல்லாம் தேவனுடைய விருப்பமாக காணப்பட நம்மளுக்கு தேவன் உதவி செய்யணும். ஜெபம் பண்ணலாமா? எஜமானரே, கண்ண மூடும். ஆண்டவரே, இந்த கர்த்தாவே எல்லாம் காணிக்க கையில் வச்சுங்க, பார்த்துக்கோ. எல்லாம் கையை அது ஏதோ கர்த்தருடைய சித்தம். பேக்கில் வாங்கினா கொஞ்சம் ஜாஸ்தியாக தருவாங்கன்னு கூட இருக்கும். எதுவோ ஜெபம் பண்ணலாமா?
கர்த்தாவே அப்பா ஆண்டவரே உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் அந்த காணிக்கை கொடுக்குறோம். காணிக்கை கொடுக்குற ஒவ்வொரு கரத்தையும் கொடுக்குறோம். தசனப்பாவும் காணிக்கை உன் கரத்தில் கொடுக்குறோம். உன்னுடைய ஊழியத்துக்கு அப்பா என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ அதை செய்யத்தக்கதான தேவைகள் இந்த காணிக்கை மூலிமா தசனபாவம் மூலிமா கிடைக்கத்தக்கதாக அதில் உங்கள் நாம மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். உம் சித்தம் செய்வதுதானே சொல்லுங்க. என் எண்ணமெல்லாம், என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உமக்காக வாழும், உமக்காக நான் வாழ்கிறேன். உம்மைதான் நேசிக்கிறேன், நான் உமக்காகத்தான் வாழ்கிறேன். உம்மைதான் நேசிக்கிறேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானரே, எஜமானரே, என் இயேசு ராஜனே. என் தேச எல்லை எங்கோ அப்பா நீ ஆள வேண்டும், என் தேச எல்லை எங்கோ. அப்பா நீ ஆள வேண்டும், வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தில் வறுமை எல்லாம் மாறணும், வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைதான் நேசிக்கிறேன். இயேசுவே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைதான் நேசிக்கிறேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் ஆமென். மறப்பேனோ. செய்து ஹல்லேலூயா. யாரும் இந்த இடத்துல வரும் கட்டாயமா வந்து நிக்காதீங்க. இயேசுவின் ரத்தமே ஜபத்துல கூட கட்டாயமா நிக்காதீங்க. உங்களுக்கு கடினமா இருந்தா நீங்க வரவே கூடாது. உண்மையாக நம்ம உண்மையா அந்த புதிய ஆண்டுக்குள்ள கடந்து போறோம். அன்னைக்கு மோசே அற்புதத்தை அடையாளத்தை காட்டினாலும் ஒரு பக்கம் தேவன் அவரை கடிந்து கொண்டு அவருடைய ஊழியத்தை செய்ய வச்சார். அதிகமாக எங்களை நேசிக்கிற தெய்வமே, இந்த காலை வேலைக்காக நீ இந்த இடத்துல வந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இல்லாததை இருக்கிறதை போல் அழைக்கிற தெய்வம், அவ்விதமாக ஒரு சீசருக்கு முன்பாக அற்புதத்தை பெற்று அவர்கள் உண்மை ஆண்டவர் நம்பலப்பா. போஜனத்தை கொடுத்ததுனால நம்பி உங்கள் மேலே நம்பிக்கை வைத்தார்கள் சாமி. ஆனால் எலியேசர் அப்படி இல்லைப்பா. அவன் அடிமைத்தனத்திலிருந்து ஆபிரகாம் விடுவிச்சதுனால ஆபிரகாமுக்கு அதிக விசுவாசம் உள்ளனா மாறி, பெண்ணை கொல்றதுக்கு முன்னே நான் போஜனத்தில் கையை வைக்க மாட்டேன்னு தன் அனுப்பினவருடைய சித்தத்தை அப்படியே பூரணமாக நிறைவேற்றினார். இந்த இடத்துலையோ நீர் மாத்திரம் தான் அந்த இடத்துல பரிந்து பேசுறீங்க. ஆனால் 12 சீசர்களுக்கும் அந்த உணர்வே இல்லாத போச்சுப்பா. நாங்கள் எப்படி இருக்கிறோன்னு இந்த காலை வேளையில் சிந்திக்க இந்த இடத்துல நீங்கள் ஆண்டவரை பேசுறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இங்கே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த நாளை எலியேசரை போல இருக்கிறோமா, சீடர்களை போல இருக்கிறோமான்னு எங்களை சிந்திக்க வைங்கப்பா. எப்போது நாங்கள் ஜபத்துக்கு வாங்கன்னு சொன்னா கூட, ஜபத்துக்கு காத்திருக்கன்னு சொன்னா கூட, ஒரு 3 மணி நேரம் கூட ஒரு சமூகத்தில் நிற்க முடியாதபடி பசி எங்களோட வாழ்க்கையில் வந்து அதிக பெணாத்த வச்சிடுது, அதிக திட்டம் வச்சிடுது. இது போல காரியெல்லாம் எங்களை சபையில் அது தூரம் போகட்டும்பா. பசியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வெகு தூரம் பிரயாணப்பட்ட வந்தவன் பசியே பெருசாக எடுக்கவே இல்லை. என்னோட எஜமான அனுப்பின காரியத்தை நிறைவேற வரைக்கும் இந்த போஜனத்தில் நான் கையை வைக்க மாட்டேன்னு எவ்வளோ பிரயாணத்தில் ஆண்டவர் வெகு தொழுவுலேருந்து வந்தவனுக்கு பசி அவனுக்கு ஒரு பொருட்டாக தெரியல.
எஜமானுடைய விருப்பத்தை நிறைவேற்ற அவன் விரும்பினான். அதை போல எங்களோட வாழ்க்கை மாறட்டம்பா. இன்னும் இருக்கிற 40 நாட்களுக்குள்ள ஆண்டவரே, என் தேவன், எங்கள் ஜீவித்தை நீ மாற்றணும் சாமி. எங்கள் ஜீவித்தில் நீங்கள் கலக்கணும். எங்களோட விருப்பம்லாம் சில நாட்களுக்குள்ள புதிய ஆண்டுக்குள்ள போக போறோமே, புதிய மக்களை எப்படியாவது தேவன் சந்திக்க மாட்டாரா? ஆண்டவரே, நீ கிரியை செய்யணும்பா. உங்க ரத்தத்தை எங்க சபையார் மேல நாங்க தெளிக்கிறோம்பா. ஒரு 20 பிள்ளைகளாவது இந்த வருஷத்துல நாங்க ஞானஸ்தானத்துக்குள்ள நடத்தணும் ஆண்டவரே. 20 பேருக்கு நாங்க ஞானஸ்தானம் எங்க சபைக்குள்ள நடக்கணும். ஞானஸ்தான ஆராதனை நடக்கணும். கர்த்தர் நீ கிரியை செய்யணும் ஆண்டவர். உங்க விருப்பம் அதுதான். உங்க ரட்சிப்பை நாங்க எப்படியாவது சொல்ல, உங்களுடைய சுவிசேஷத்தை சொல்ல, உங்க நாமத்தை எப்படின்னா நாங்க அநேகருக்கு அறியாத தெரியாதுங்கிற மக்கள் எல்லாம் சபைக்குள்ள கொண்டு வருவதுதான் உங்க விருப்பமா இருக்குது ஐயா. அதை நிறைவேற்ற எங்க மேல ஒவ்வொருத்தர் மேல விழுந்த கடமையை நாங்க எப்படினா தீர்க்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. சுவிசேஷம் சொல்லலைன்னா அவர்களுக்கு ஐயோன்னு எழுதி இருக்குதப்பா. ஐயோன்ற பேருக்கு நாங்க ஆளாகவே கூடாதுப்பா. இயேசுவின் நாமத்தினால ஒரு விஷயம் அந்த தாகம், அந்த ஏக்கம், அந்த தாகம் எடுக்குது சொல்லி அந்த சமரியா பெண்ணை நீ சந்திச்சு அந்த ஒரு பெண்ணு நிமித்தம் அந்த ஊராரே கொண்டு வந்தாங்களப்பா. எங்க மேல கூட எத்தனை அற்புதங்கள், எத்தனை எங்க வாழ்க்கையில எத்தனை நன்மைகளை செஞ்சிருக்கிறீங்க. ஆனாலும் ரட்சிப்பை நாங்க இதுவரைக்கும் இன்னும் அறிவிக்காம இருப்போமானா இந்த கால வேலை எங்க வாழ்க்கையில ஒரு வைரகம் வரட்டும். இந்த கால வேலை எங்களுக்குள்ள ஒரு ஜீவித்துல அப்பா ஒரு துடிப்பு வரட்டும். இந்த கால வேலை எங்களுக்குள்ளார எப்படி நான் எல்லாரும் நான் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும், எல்லாருக்கும் இயேசுவை சொல்லணும்னு எங்களுக்கு அந்த விருப்பம் வரட்டும் சாமி. வந்த ஒவ்வொருத்தரும் தேவன் தாம் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் அடுத்த வருஷம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்துல தொய்து கொள்ளுவோம். 1000 பேர் எங்களுக்கு வேணும். 1000 பேர் உட்கார இடம் வேணும். 1000 ஜனங்கள் வந்து, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து உண்மை ஆராதிக்க வேணும்னு சொல்லி நாங்கள் அந்த எதிர்பார்ப்போடு எதிர்நோக்கு கொண்டு இருக்கிறோம்பா. எங்கள் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க சாமி. வந்த இந்த காலையில் என்னென்ன காரியத்தோடு வந்தாங்களோ கர்த்தர் அவங்களுக்கு விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றி அவங்களை ஆசீர்வதித்து வந்தபடியாக போகாதபடி எந்த நோக்கத்தோடு வந்தாலும் கர்த்தர் அதெல்லாம் நீ விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை திருப்தியாக்கி போகிறதுக்காக கோடி நாங்கள் நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற எங்கள் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சகல பரிசுத்தவானோட குறிப்பாக இந்த சபையாரோட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.